வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் தமிழ் செல்வன். சமீப காலமாக இந்த குறுகிய காலமாக சேட்டை முருகன், நாம் தமிழர் கட்சியின் சேட்டை முருகன், அவர் சாட்டை முருகன் அல்ல, சேட்டை முருகன், நாம் தமிழர் கட்சியின் சேட்டை முருகனுடைய கதறல் சத்தம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. என்ன கதறல் சத்தம் என்றால், சமீபத்தில் அவருடைய வீடியோ ஒன்றை சமூக வலைத்தளங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது. அவரும் இன்னொரு பெண்ணுடன் சேர்ந்து நடனம் ஆடுகிறார். ஆனால் அது நான் இல்லை என்று கதறுகிறார். ஆனால் அந்த வீடியோவை வெளியிட்டது தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்கள் என்று அவர்களை ஆபாசமாக பேசிக்கொண்டிருக்கிறார். நான் ஒன்று கேட்கிறேன், ஆபாசமாக பேசுவதின் உச்சம் நாம் தமிழர் கட்சி. இது அனைவரும் அறிந்த விஷயம். இந்த சாட்டை முருகன் சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் வராததற்கான காரணம், ஆபாச பேச்சு பேசி கட்சியில் அனைவரிடமும் அடி வாங்கி, அதாவது செருப்படி வாங்கி குறைந்த நாட்களாக, சொற்ப நாட்களாக இந்த சமூக வலைத்தளங்களில் வீடியோ பதிவிடுவதை நிறுத்திவிட்டார். கேட்டால் அதற்கான காரணம், அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றேன் என்று சொல்கிறார். ஆனால் இவர் இந்த 2-3 நாட்களாக பயங்கரமாக, மிகவும் அதிகமாக கதறிக்கொண்டிருக்கிறார். காரணம், தமிழக வெற்றி கழகத்தின் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார். விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதை ஆபாசமான முறையில் பேசியிருக்கிறார். ஆபாச பேச்சின் அதிகப்படியாக உச்சத்தை தொட்டது நாம் தமிழர் கட்சி. தனிமனித தாக்குதலை பலமுறை நடத்தியிருக்கிறார் இந்த ஓட்டை முருகன். இவர், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இவர், தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பாடம் எடுக்கிறார். இவர்கள் இப்படி இருக்கக்கூடாது, விஜய் அங்கே சென்று இருக்கக்கூடாது, விஜய் இங்கே சென்று இருக்கக்கூடாது, கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் ரோட்டில் தனியாக கூட்ட வேண்டும், ஏர்போர்ட்டில், விமான நிலையத்தில் கூட்டம் கூடி பல வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் கெட்டுவிட்டது, அது சீரழிந்து விட்டது, இது சீரழிந்து விட்டது. இவரிடம் வந்து கூறினார்களா? ஏதாவது ஒரு வியாபாரி சாட்டை துரைமுருகனிடம் வந்து, விஜய் வந்ததனால், மதுரை விமான நிலையத்திற்கு விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்ததனால் என் பொழப்பு நாசமாகிவிட்டது என்று? நிச்சயம் கிடையாது. விஜய் அவர்களால் ஒரு குடும்பமோ ஒரு வியாபாரமோ வளர்வதைத்தான் பார்த்திருக்கிறார்கள். இதே கோயம்புத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் நான் பங்கு பெற்றேன். அப்போது பார்த்தால் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் நிறையபடியான வியாபாரிகள் நல்ல முறையில் வியாபாரம் செய்தார்கள். அது என்றும் மறக்க மாட்டார்கள். நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் இதற்கெல்லாம் சரியான பாடம் புகட்டும். தமிழக வெற்றி கழகத்தின் ஐடி விங் படைகள் நிச்சயம் இதற்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள். இதை சாட்டை முருகன் மிக விரைவில் எதிர்கொள்வார். நன்றி, வணக்கம்.